அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் வாரி வழங்கட்டும் ஈசன் அருளால். இன்று 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், மிக சிறப்பான ஆடி 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இன்று எல்லாருக்குமே குரு அருள் திருவருள் கிடைக்கட்டும். மாத சிவராத்திரி. இந்த சிவராத்திரிக்கும் சிவனுக்கு வழிபாடு எடுக்கிறதும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா இந்த சிவராத்திரியில் சில பேர் ஃபுல்லாக விரதம் இருந்து இரவு தான் அன்னம் சாமிக்கு படைச்சு, அந்த அன்னம்ங்கிறது பச்சரிசி சாதம் படைச்சு சாப்பிடுவாங்க. இது ஒரு ஐதீகம் உண்டு. இந்த சிவராத்திரியில் விழித்திருந்து நம்ம பிரார்த்தனை வைக்கிறது, ஈசனையே நினச்சிட்ருக்கிறது, சிவபுராணம், கோளறு திருப்பதிகரம் இது மாதிரி பாராயணம் பண்ணி பஜனை பண்ணி இந்த மாதிரி வேண்டுதல் பிரார்த்தனையில் கூட்டு பிரார்த்தனையாக அதுவும் இப்படி வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஒரு மகத்துவம் உண்டுங்க. இதெல்லாம் நிறைய சிவாலயத்தில் இன்றும் நடக்குது. அதெல்லாம் நம்ம பெரிய பெரிய 5 கால பூஜை ஆகம விதிப்படி நடக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலங்கள்லாம் இருக்குது. இப்போ பஞ்சபூத தத்துவத்தில் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ஆகாய மார்க்கமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா தில்லை நடராஜ பெருமாள். திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்கெல்லாம் அங்கே போய் வழிபாடு எடுக்கிறது அவ்வளோ சிறப்புங்க. திருவாதிரையில் நான் பிறந்திருக்கேங்க. மிதுனம், பொதுவாக மிதுன ராசியே நம்ம போயிட்டு வர சொல்லிடுவோம். ஆரோக்கியத்துக்கோ தொழிலுக்கோ உங்களுடைய வெளிநாடு தொடர்புக்கோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அது என்னென்ன அபிஷேகம் எப்படி போகணுங்கிற விஷயம் இருக்குது. அதே போல் நெருப்பு தத்துவமாக, நெருப்புன்னு வேகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ பார்த்திங்கன்னா மேசம், சிம்மம்லாம் நெருப்புக்கு சொல்லுவோம். செவ்வாய் சூரியன் ஆதிக்கத்தை, சூரிய திசை நடக்கக்கூடியவங்க இது மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அப்போ நெருப்பு தத்துவமாக இருக்கிறவர் யார் அப்படின்னா திருவண்ணாமலை ஈசன். அண்ணாமலை உண்ணாமலை தேவியை போய் கிரிவலத்தோட வழிபாடு செய்கிறது. அதனால தான் கிரிவலம் என்னென்னா, நெருப்புங்கிறது என்னதுங்க, நமக்கு ஒரு கோபம்னு அர்த்தம், வேகம்னு அர்த்தம். அந்த கோபத்தில் நம்ம என்ன வேணாலும் அப்படியே நம்ம சொல்லணும், அந்த வெஞ்சன்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு மாதிரி இருக்காங்க, எப்போ எதுக்கெடுத்தாலும் சட்டுன்னு கோபம் வந்துடும், கடுகடுப்பாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த குணமெல்லாம் ஏன் வருது அப்படின்னா கிரகம்தான். நட்சத்திரம் இருக்குது, கிரகம் இருக்குது. அந்த மாதிரி தசாபுத்தியெல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அந்த பஞ்சபூதத்தில் நெருப்பாக இருக்கக்கூடிய வேகத்தை குறைக்கனால தான் அங்கே நடக்கணும். அங்கே எல்லாருமே ஜீவசமாதி, எத்தனை ஜீவன், ரமண மகரிஷிலாம் நிறைய இருக்குதுங்க. திருவண்ணாமலையை பற்றி 4 நாள் பேசலாம். அப்பேற்பட்ட கிரிவலம் வந்தால் நம்ம சாந்தம், ஆணவம், கண்மம், மாயையை குறைக்கக்கூடிய ஈசன் அங்கே. அதனால தான் அதே போல் பௌர்ணமி வழிபாடு மனசை ஃபுல்லாக தெளிவடைஞ்சு சுத்தம் அடைஞ்சு கர்ம வினையை போக்கக்கூடிய அமைப்பாக, சாந்தமடையக்கூடிய அமைப்பாக திருவண்ணாமலையுடைய அந்த வழிபாடு நமக்கு உகந்ததுங்கிறாங்க. இன்னும் நிறையா இருக்குது. நாளை சந்திப்போம். சிவாய நம.